எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எய்ம் அட் ஈஸ் க்ளோரி இன் ஆல் திங்ஸ். எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுங்க? தேடுங்கள். தேவனுடைய மகிமைக்காக என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய எல்லாவற்றிலும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும்ன்ற வார்த்தையை கவனிங்க. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். அப்போ நம்முடைய முழு வாழ்க்கையும், நம்முடைய முழு வாழ்க்கை முழுவதும் நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னா தேவனுடைய மகிமைக்காக வாழ்வது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்றே வாழ்வது. அதுதான் என்னுடைய முழு நோக்கம். அப்போ என்ன பிரியப்படுத்துறதுக்காக நான் வாழ்வது கிடையாது. நான் என்னை பிரியப்படுத்துறதுக்காக அல்ல. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஏன் வாழ்றாங்கன்னே தெரியாது. பாருங்க, எதுக்காக வாழ்றாங்கன்னே தெரியாது. ஒரு காரியம் சொல்லுவாங்க, வாழ்வதற்காக நான் என்ன பண்றேன்? சாப்பிடுகிறேன். ஏன் வாழணும்? சாப்பிட்றதுக்காக வாழுகிறேன். இதில் நோக்கமே இல்லை. ஏன் வாழறீங்க? சாப்பிட்றதுக்காக வாழறோம். ஏன் சாப்பிட்றீங்க? வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நாம என்னன்னா, நாம் சாப்பிடுகிறோம். எதற்காக சாப்பிடுகிறோம்? வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். ஏன் வாழ வேண்டும்? அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக வாழ வேண்டும். அப்போ நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். அப்போ நான் எதை செய்தாலும் என்னுடைய லட்சியம், இந்த உலகத்தில் நான் புசிக்கிறேன், பானம் பண்ணுகிறேன், வாழ்கிறேன் அப்படி என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் எனக்காக வாழவில்லை. நான் புசிக்கிறதுக்காக வாழல, வாழ்வதற்காக புசிக்கல. நான் புசிக்கிறேன் வாழ்வதற்காக. எதற்காக வாழ வேண்டும்? அவருடைய மகிமைக்காக வாழ வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும்? பிரியமாய் அவரோடு கூட என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். இன் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ், நம்முடைய எல்லா செயல்களிலும், நம்முடைய எல்லா காரியங்களிலும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் அவருடைய திராட்சை தோட்டத்தில் அத்திமரமாய் நாட்டப்பட்டிருக்கிறோம். லூக்காவில் வாசிக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 13:7 வாசிக்கிறோம். அங்க ஒரு மனிதன் தோட்டக்காரனை நோக்கி, கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இது பலனும் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, we have to live for God's glory, we have to bring fruit. நாம் தேவனுக்கு என்று கனி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஏதோ வாழறன்னு வாழ்வதல்ல. இந்த ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு எஜமான் ஒரு அத்திமரத்தை நாட்டி அவன் அதில் என்ன எதிர்பார்க்கிறான்? அது கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். பல வருடமாக அதை பார்க்குறான். அவன் பல வருடமாக பார்க்கும்போது அதில் ஒரு வருடம் கூட என்ன இல்லை, கனி இல்லைன்னும் போது தோட்டக்காரனை நோக்கி, இந்த அத்திமரம் ஏன் இப்படி இருக்குது? இது நான் கனியை தேடி வருகிறேன், இதில் கனியே இல்லை, இதை வெட்டி போடு என்கிறான். ஆனால் தோட்டக்காரன் என்ன சொல்கிறான்? இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருடம் இதை சுற்றி என்ன பண்ணுறேன்? கொத்தி அதற்கு உரமிட்டு அதற்கு நீர் பாய்ச்சி பார்க்கலாம், கனி கொடுத்தால் சரி. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை ரொம்ப நேசிக்கிறார், நமக்கு வாய்ப்பளிக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருகிறார். வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் ஏனென்று சொன்னால் நம்மை உருவாக்கின தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். என்னுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் மை எய்ம்? என்னுடைய எய்ம் என்ன? அவருடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுவது? வாழ்வது. அல்லேலூயா. அடுத்த காரியம் தேவனோடு நடக்கிறதற்கு அடுத்தது ஒரு காரியம் என்ன? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை என்ன பண்ணுவது? வாழ்வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மிக முக்கியமாக சீக்கிங் டு என்ஜாய் ஹிம் ஆஸ் அவர் சீப் ஹாப்பினஸ்.
அவரை என் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமானவராய் கருதி, அவரை என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமானவராய் கருதி எப்பொழுதும் அவரோடு கூட என்ன பண்ணுவது, உள்ள உறவை நான் விரும்புவது, அவருடைய உறவில் நிறைந்து வாழ்வது. இது தாவீதுடைய அனுபவம். தாவீது அவன் பெரிய அரசன், அவனுக்கு அரண்மனை இருந்தது, அவனுக்கு பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள், அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய இருந்தது. ஆனால் அவனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அவனுடைய அந்த மனசில் அவன் யாரை எதன் மீது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்? அவனுடைய மிக முக்கியமான மகிழ்ச்சி இருக்கிற எல்லா மகிழ்ச்சிகளிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பேர் என்னன்னா சிற்றின்பங்கள். ஆனால் தேவன் மாத்திரம்தான் யாருன்னா பேரின்பம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களுக்கெல்லாம் நமக்கு சில சந்தோஷத்தை தரும், சில மகிழ்ச்சியை தரும், சிலது மேலே நம்ம விருப்பம் கொள்ளுகிறோம். இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமான மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி நம்முடைய ஆண்டவர். அவரை தான் என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியின் காரணராய் நான் கொள்ளுவது. அப்படி நம்ம கொண்டுமானால் அவரோடு நம்ம நேரத்தை என்ன பண்ணுவோம், செலவழிப்போம், அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போது தேவனை நம்முடைய மகிழ்ச்சியினுடைய முக்கிய காரணமாய் கொள்ளுவது. சங்கீதக்காரனாகிய தாவீது 73ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வசனத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். Whom I have in heaven but you, and there is none upon earth that I desire besides you. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூமியில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. நமக்கு என்ன விருப்பம்? எல்லாவற்றின் மேலும் விருப்பம். உலக பிரகாரமான எல்லா காரியத்தின் மேலும் ரொம்ப ஆவல், ரொம்ப விருப்பம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா? பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் சொல்லுங்க, யோசித்து சொல்லுங்க பதில. பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 1800 விருப்பம் இருக்குது. இப்போ கூட ஏதோ கசந்துக்கு இருந்தால் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, அட என்னடா இது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோடு உட்கார்ந்தில்ல. தேவ சமூகத்தில் வரும்பொழுது தாவீதினுடைய இன்னொரு அனுபவம் சொல்லுகிறேன். ஆகாமித்தின் கூடாரத்தில் நான் 1000 நாள் இருப்பதை விட உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவருக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி அது அரண்மனை அல்ல, என்டர்டைன்மெண்ட் இல்லை, உலகம் முழுதும் போய் அந்த சுற்றி பார்க்கணும், இதை சுற்றி பார்க்கணும் என்பது அல்ல. அதனால் சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமாக எதை கருதுகிறார் தாவீது தன் வாழ்நாட்களிலே? அவரை தான் கருதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? சங்கீதம் அந்த சங்கீதத்தில் 73:25 யாராவது வாசிங்க. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. இது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டு. இது இப்படி தான் நீங்கள் ஆண்டவரை என்ஜாய் பண்ணணும், அவருடைய பிரசன்னத்தை. உண்மை அல்லாமல், பூமியில் உண்மை அல்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லை. நமக்கு என்ன விருப்பம் இருக்குது பூமியில்? அவரை தவிர மீதி எல்லாத்து மேலேயும் விருப்பம் நமக்கு. உண்மையா இல்லையா? நிறைய பேருடைய நிலைமை என்னன்னா, ஆண்டவரை தவிர மற்ற எல்லாவற்றின் மேலே விருப்பம். ஆனால் தாவீதுடைய அனுபவம் என்ன? பூமியில் உண்மை தவிர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அனுபவம் பாருங்க, எத்தனை ஒரு ஆழ்ந்த அனுபவம். இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனோடு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும், தேவனோடு நம்ம நடக்க முடியும். அப்போ பூமியில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. எவ்வளோ சொல்லலாம். எனக்கு உங்களை கேட்டால் உங்களுக்கு விருப்பம் என்னான்னு கேட்டால், இந்த உலகத்தில் உங்களுடைய விருப்பம் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த உங்கள் விருப்பம் உலகத்தில் எனக்கு எப்படியாவது ஒரு செல்ஃபோன் வாங்கணும், எப்படியாவது ஒரு வண்டி வாங்கணும், எப்படியாவது ஒரு தோட்டம் துறவு வாங்கணும், எப்படியாவது ஒரு வீடை கட்டணும், அப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதுதான் நம்ம விருப்பம். தாவீதுக்கு எல்லாம் இருந்தது, எது மேலேயும் விருப்பம் கிடையாது, எது மேலேயும் அவனுக்கு நாட்டம் கிடையாது. அவனுடைய மிக முக்கியமான சீப் ஹாப்பினஸ், பிரதான மகிழ்ச்சி. மற்றதுக்கெல்லாம் பிரதானம் கொடுக்கறதில்ல, மற்றதெல்லாம் பெருசாக நினைக்கிறதில்ல, மற்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால்
தன் வாழ்க்கையில ஒரு உன்னதமான நிலையில ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு வரும்பொழுது அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூமியில உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. நம்ம எப்படி சொல்லுவோம்? பரலோகத்தில் ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும். ஏன்னா பரலோகத்தில் என்ன இருக்குதான்? தங்கத்தால் உண்டான தங்கத்திலே ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காராம்? தெருக்கள் தங்கத்திலே இருக்குதான். அதை பார்க்க நிறைய பேருக்கு ஆசை. எவ்வளோ சொல்லலாம், நான் பரலோகத்தில் வந்தால் இதை பார்க்கணும், பரலோகத்தில் சேருபின்கள் கேருபின்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும், ஏஞ்சல்ஸை பார்க்கலாம், பரிசுத்தவான்களை பார்க்கலாம், எவ்வளோ சொல்லலாம். இதெல்லாம் பரலோகத்தில் வந்து எனக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாதுன்றாரு. பரலோகத்திலே இது எனக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது, பூமியிலும் எனக்கு இது என்ஜாய்மெண்ட் கிடையாது. எனக்கு பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேற எதுவும் இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? பூமியில உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்முடைய முக்கியமான மகிழ்ச்சியாய் கொள்வது, ஆண்டவரை என்னுடைய அவருக்கு கொடுக்க வேண்டியது முழு கனத்தையும் அவருக்கு நம்ம என்ன பண்ணுவது? கொடுப்பது. சுயத்தம் திருப்திப்படுத்துவது அல்ல, அவரையே நம்முடைய திருப்தியாய் கொள்வது, அவரையே நம்முடைய மிக முக்கியமான காரணமாய் கொள்வது. அப்போ தாவீதுனுடைய அந்த உயர்ந்த பண்புகளை நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்க. சங்கீதம் 63:1, சங்கீதம் 63:1, 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன். பாருங்க, அதிகாலமே நம்ம என்ன தேடுறோம்? தேவனே நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன். முதலாவது உம்மை தேடுவேன். அதிகாலையில் உம்மை தேடுவேன் அர்த்தம், ஐ சீக் ஃபர்ஸ்ட். நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் தேடுவேன், முதலாவது உம்மை தேடுவேன். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுறேன்? ஏதோ தலைவிதி தேடணும், ஏதோ ஆண்டவரை தேடணும் அப்படி இல்லை. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கரடி தட்டி கத்திர மயப்படுத்துங்க. வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய மாம்சம் எதையோ வாஞ்சிக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள்ல நிறைய பேருக்கு வாஞ்சை. தாவீதுனுடைய அனுபவம் பாருங்க. பரலோகத்தில் சொல்ல வேணா, பரலோகத்தில் எவ்வளோ இருக்குது அதை சொல்லலை. உண்மை இல்லாமல் பரலோகத்தில் எனக்கு யார் உண்டு? பூமியில உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுகிறேன்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஏனோக்கு தேவனோடு நடந்தார்னா இப்படி தேவனை கருதுகிறார். இந்த இடத்துல உயர்ந்த இடத்துல தேவனை வைக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை முக்கியமாய் வைக்கிறார். அவருடைய லட்சியம், அவருடைய நோக்கம், அவருடைய குறிக்கோள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமையை தேடுவது, அவரை பிரதானமாக கொள்ளுவது. இன்னொரு சங்கீதத்தில் 34:8 தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய பேர் ருசித்து பார்க்கல, அதனாலதான் அவர் என்ன பண்றதில்ல, முதல்ல தேடுறதில்லை. அவரை ருசி பார்த்தவர்கள் தான் இந்த மாதிரி அனுபவத்தை சொல்ல முடியும். பரலோகத்தில் உங்களை தவிர எனக்கு யாரும் கிடையாது, பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக நமது தேவனை நம்முடைய தேவனாய் நிறுத்தி அவரை எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணுவது? மகிமைப்படுத்தி வாழ்வது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்தி வாழ்வது, எல்லா காரியங்களிலும் அவரை நம்ம நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய லட்சியமாய் கொள்ளுவது. அவரே நமக்கு எல்லாம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆதியாகமம் 33:10, ஆதியாகமம் 33:10 எடுத்தருள் வாசிங்கள். ஆதியாகமம் 33:10. அதற்கு யாக்கோப்பு,
அப்படி அல்ல, நம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது. தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோப்பு ஏசாவை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றார். நீர் என்மேல் பிரியமா இருந்தா இந்த காணிக்கையை நீங்கள் இந்த கிஃப்ட் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் தேவனுடைய முகத்தை தரிசிப்பது மிக முக்கியம். தேவனுடைய முகம் மற்ற எல்லாவற்றை விட மேலானது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மீகாவில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மீகா 6:10. மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் 9ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாட்டிற்கும் செவி கொடுங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஞானம் உள்ளவர்கள் தான் கர்த்தரை மதிப்பாங்க. கர்த்தரை மதிக்காதவங்க யாருன்னா ஞானம் இல்லாதவங்க, கர்த்தரை கனப்படுத்தாதவங்க, ஆண்டவரை மறந்து வாழ்கிறவர்கள் யாருன்னா ஞானம் இல்லாதவங்க. கர்த்தரை மதிக்கிறவர்கள் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, செவி கொடுப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது தேவனை மதிக்கிற ஒரு அனுபவம். தேவனை எல்லாவற்றுக்கும் முக்கியமாய் நம்ம எய்ம் பண்ணுவது. அவர் தான் என்னுடைய லட்சியம், அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். உலகத்தில் இருக்கிற அத்தனை எல்லாவற்றுக்கும் மேலானது யாரு? அவர்தான். என்ன ஒரு அனுபவம் பாருங்க. அப்போ நாம தேவனோடு நம்ம இந்த உலகத்தில் நாம் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை வைத்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய நித்திய வாழ்வுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், அவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாய் கொள்வது, மிக முக்கியமான லட்சியமாய் கொள்வது. ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னோம்? எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காய் செய்வது, அது மிக முக்கியம். ரெண்டாவது, நம்முடைய மிக முக்கியமான சந்தோஷத்தில் எல்லாவற்றுக்கும் மேன்மையான சந்தோஷம் யாரு? அவரை தான் நாம் முக்கியமாய் கருதுவது. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றை விட மிக முக்கியமானது யார்? அவர் தான். மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், விசுவாசம். முதல்ல எய்மிங் அட் இஸ் க்ளோரி. எய்மிங் இஸ் க்ளோரி. அவருடைய மகிமையை தேடுவது, அவரையே பெரிதாய் கொள்ளுவது, அவரையே முக்கியமாய் கருதுவது, அதுதான் எய்ம், லட்சியம். அடுத்தது என்னது? ஃபெய்த், விசுவாசம். அப்போது அவரை நம்முடைய முக்கியமாக, அவரை நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் மூலம் மகிமைப்படுத்தி வாழ வேண்டுமானால் எப்படி வாழ முடியும்னா, த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தின் மூலம் தான் என்ன பண்ண முடியும்? நாம் அதை செய்ய முடியும். ஸோ மாம்சத்தின்படி அவரை நம்ம பிரியப்படுத்த முடியாது, விசுவாசத்தின்படி தான் நம்ம அவரை பிரியப்படுத்த முடியும். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதே கூடாத காரியம். ஸோ அவர் விசுவாசத்தின் மூலம் தான் என்ன பண்ணுவது? பிரியப்படுத்துவது. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20 யாராவது வாசிங்க. கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆகினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து
ஆமென். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். So faith is very important. அவர் மேல விசுவாசம், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை தேடி வாழ நம்மை செய்கிறது. ஸோ என் மாம்சத்தின் மூலம் அவரை நான் என்ன பண்ண முடியாது, மகிமைப்படுத்தி வாழ முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைகளை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாய் கொள்ளுவது. 119 சங்கீதம் 128 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119 சங்கீதம் 128 வசனம், நல்லா புரிஞ்சுங்க, எல்லாவற்றை பார்க்கலாம் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அவர் அருளிய எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி. அந்த வசனம் முதல்ல இருந்து வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கலாம் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை, அதை செம்மை என்று எண்ணுவது. இன்னைக்கு மனுஷனுக்கு அந்த தேவனுடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, அவர் சொன்ன ஆலோசனைலாம் செம்மை கிடையாது. அவர் சொன்னபடியெல்லாம் நடக்க விரும்புறதில்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கிற பண்பு குறைந்து விட்டது. எல்லாரும் எப்படின்னா உலக பிரகாரமாக வாழ்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் நாம தேவனோடு நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ள வேண்டுமானால், தேவனோடு ஒரு நெருக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், அவரோடு நம்ம சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், அவருடைய கட்டளைகளை எல்லாவற்றிலும் மிக முக்கியமாய் கருதி அதை செம்மை என்று எண்ணுவது. இதுதான் என் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், இதுதான் என்னை என்ன பண்ணுவது, மேன்மைப்படுத்துவது. செம்மை என்று எண்ணி மற்ற எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பொய் வழின்னு என்னது? மாயான வழி, பொய்யான காரியங்கள். இன்னைக்கு பொய்யை தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. யூடியூப்பில் வருத்தெல்லாம் பொய் மோஸ்ட்லி இல்லை, அதை தான் பார்க்குறோம். பைபிளை படிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது இல்லை, அவருடைய வார்த்தையின்படி நடக்க விரும்புவதில்லை. ஆனால் தாவீதுடைய அனுபவம் என்ன? மற்ற எல்லா காரியங்களையும் நான் என்ன பண்ணுறேன், மற்ற எல்லாம் பொய் வழிகளை வெறுக்கிறேன். உம்முடைய கட்டளையை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நிறுத்தி அதை செம்மை என்று எண்ணி அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்வோம். அப்போ அதன் மீது விசுவாசம், அவருடைய வாக்கு தத்தத்தின் மீது விசுவாசம். பிலீவிங் இஸ் ப்ராமிசஸ், அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம். அவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுவது? விசுவாசிப்பது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். faith sees God's wisdom and goodness, his commands, and we need to obey his words. தேவனுடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக செம்மை என்று எண்ணி அதை விசுவாசித்து வாழ்வதுதான் அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவரோடு நடக்கிற அனுபவம், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பது. எபிரேயர் 11:13 சொல்லுகிறது. எபிரேயர் 11:13 யாராவது படிங்க. இவர்கள் எல்லோரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் அவர்கள் எல்லோரும், படிங்க அந்த வசனத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே, அப்படின்னா வசனத்தின் மூலமாய் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும்
பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அல்லேலூயா, விசுவாசத்தோடு மரித்தார்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து விசுவாசத்தோடு என்ன பண்ணுவது? வாழ்வது ஒரு சிறந்த ஒரு காரியம். 119 சங்கீதம் 128 வசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை செம்மை என்று எண்ணுவது, தேவனுடைய வார்த்தையை மேன்மையாய் கருதுவது. அதே 119 சங்கீதம் 111 வசனத்தை வாசிங்க. 119 சங்கீதம் 111 வசனம். உம்முடைய சாட்சிகளை ஆமென், உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தினுடைய மகிழ்ச்சி. நம்முடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சி என்னவா இருக்கிறது? அவைகளே நம்முடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியமாய் கருதுவது, அதன் மீது விசுவாசம் வைப்பது, அதை விசுவாசித்து வாழ்வது. அப்போ அவரோடு நெருக்கமான உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய திறமைகளின்படி அல்ல, நம்முடைய ஞானத்தின்படி அல்ல, நம்ம சுய புத்தியின் மேல் சாய்ந்த அல்ல, அவருடைய வார்த்தையின்படி, அவர் கட்டளையிட்டபடி, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தது என்று எண்ணி, அதை செம்மை என்று எண்ணி அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது நம்ம என்ன பண்ணோம்? அவரோடு மிக நெருக்கமான உறவில் வைத்துக்கொள்ளும். அவரோடு மிக நெருக்கமான உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளில் விசுவாசம் வைத்து அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொண்டு அவைகளை நாம் வாழ்வது, அது நம்மை அவரோடு கூட மிக நெருக்கமாக என்ன பண்ணுகிறது? வைக்கிறது. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தில் பிரசங்கி எழுதுகிறார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் பொருளாலும் உன் விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணு? கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அவரை நம்ம கனம் பண்ணணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறதில்லை. உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் உன் கர்த்தரை என்ன பண்ணு? கனம் பண்ணுன்னு சொன்னால் அப்போ அந்த காரியத்தை நம்ம செய்யணும், கனம் பண்ணணும் ஆண்டவரை. ஏன்னா அவரை கனம் பண்ணுகிறவர்களே அவர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுறோன்னா கர்த்தரை கனம் பண்ணுன்ற உணர்வு நமக்கு இல்லாததுனால தான் இன்றைக்கி நம்ம எப்படி வாழுகிறோம்? மனம் போன போக்கில் வாழுகிறோம். இருதயம் கர்த்தரை கனம் பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக கருதணும், மற்ற எல்லாவற்றை விட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது முக்கியம். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய மகிமைக்காக அவருடைய மகிமையை தேடுவது, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிவது, அது மிக மிக முக்கியமானது. அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4:18. 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க.
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிக கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. சரி, இப்போ நம்ம பார்த்த காரியங்கள்லாம் பாருங்கள். அவருடைய கட்டளைகளை பிரதானமாக கருதுங்க. மற்ற எல்லாவற்றை விட அவர் நம்ம கொடுத்துருக்கிற கட்டளை, அவர் சொன்னபடி வாழ்வதை பிரதானமாக கொள்வது, அதை மேன்மையாய் எண்ணுவது, அதன் மீது விசுவாசம் வைத்து அதற்கு என்ன பண்ணுவது, கீழ்ப்படிவது, இதெல்லாம் விசுவாசத்தை சார்ந்தது. இது நம்மை ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக வைக்க உதவுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதிலேயே இன்னொரு காரியம், இதை நிறைய பேர் போதிக்கிறது இல்லை, இதை நிறைய பேர் சொல்கிறதும் இல்லை. ஆனால் இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அது என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுவது. இன்றைக்கி நிறைய பேர் அது சொல்கிறதில்ல. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். நான் தப்பு பண்ணால் கண்டிப்பாக தண்டனை இருக்குது, நான் அவருக்கு பிரியமாக நடந்தால் கண்டிப்பாக எனக்கு ரிவார்டு இருக்குது. தப்பு பண்ணால் தண்டனை, நம்ம அவருக்கு விரோதமாக செயல்பட்டால் அவளுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டா ரொம்ப கஷ்டம். அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், வாக்கு தத்தத்தினுடைய ஒரு பகுதியை தான் போதிப்பாங்களே ஒழிய அடுத்த பகுதியை அவங்க போதிக்கிறதில்லை. இயேசுவுக்கு பிரியமாக நடந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்கள் பிரியமில்லாமல் நடந்தால் கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்தித்தே ஆகணும். நியாய தீர்ப்பு உண்டு. இதற்கு நம்ம பயப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. அவர் நியாய தீர்ப்புக்கு பயந்தால் தான் அவர் கூட க்ளோஸாக இருக்க முடியும், அவருக்கு பிரியமானதை செய்ய முடியும். ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், உள்ளவர் தான். அதே நேரத்தில் இன்னொரு பகுதி இருக்குது அவருக்கு, அவர் கோபம் கொள்ள எரிச்சல் உள்ள தேவன். அவன் பாவி மனம் திரும்பாத பட்சத்தில் அவனை நிச்சயமாக அவர் தண்டியாமல் விடார், யாராக இருந்தாலும் சரி. இந்த காலங்களில், அது கடைசி காலங்களில் வலுவாய் சொல்ல வேண்டிய விஷயம், சத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம். நீ நியாய தீர்ப்புக்கு பயப்படு, நியாய தீர்ப்பு வந்துடும். நியாய தீர்ப்புனா ரெண்டு வகைப்படும். ஒன்று, கடைசி காலத்தில் எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறா பாருங்க, அதை விட்டுருங்க. இங்கேயே சில பேருக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அது என்னன்னா, ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் செய்து வருகிற நீதியான கிரிகைகளை தேவன் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ள தேவன். அப்போ இங்கேயே இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எப்படி அவருக்கு பயந்து நடந்து அவருக்கு கட்டளைகளுக்கு கை கொண்டு அவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா ஆசீர்வாதமோ, அதே போல் அவருக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி வாழ்ந்தால் நியாய தீர்ப்பு. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயம் நமக்கு இருக்கணும். ஐயோ நியாய தீர்ப்பு வந்துடும். இன்றைக்கி அது யாரும் சொல்கிறதில்ல. நியாய தீர்ப்பு வராதுன்னே சொல்லிடுறாங்க. நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, உனக்கு வராதுன்னுறாங்க. இயேசுவை விசுவாசித்தா மட்டும் போதாதுங்க, அவர் மேலே அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியணும். நீங்கள் என்னை அன்பாக இருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அந்நாட்கள் அநேகர் வந்து உங்களுடைய நாமத்தினால் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை அறியேன்னு சொல்லிடுவேன்னு சொல்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு பயப்படாமல் நடந்தால் பயங்கர நியாய தீர்ப்பு இருக்குது. நியாய தீர்ப்புக்கு பயந்தே ஆகணும். சொல்லப்போனால் நோவாவுக்கு வந்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். நோவா சம்பவம் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே, அதாவது இந்த ஏனோக்கினுடைய காலத்துக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட காலம். நோவாவுக்கு முன்னாடி ஜெனரேஷன் தான் யார், ஏனோக்கு. ஜனங்கள்லாம் கெட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் அவங்கவுங்க வழியில் போகிறாங்க, பாவ வழியில் வாழ்கிறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, உபச்சாரம் பண்ணுறாங்க, அசுத்தமான காரியங்களை செய்கிறாங்க. தேவனை அறிந்தவங்களே போலித்தனமாக தேவனை பின்பற்றுறாங்க, உண்மை ஆண்டவருக்கு வாழதில்லை. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முதல்ல ஆதாமை அவளை தான் உண்டாக்குனாரு, அவங்க மூலம் ஆண்டவர் பேசிக்கினே வராரு, அவங்க சந்ததி தான் இவங்கெல்லாம் வாக் அவே ஃப்ரம் காட், ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க விருப்பமாக பண்ணுறாங்க. ஆண்டவர் பேசி பார்க்குறாரு, போராடி பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு சந்ததி நடுவில் தான்
ஏனோக்கு ரொம்ப உத்தமமாக வாழ்ந்து காமிக்கிறார், தேவனோடு நடக்கிறார். அவர் ஆண்டவர் எடுத்துக்கினார், ஜலப்பிரவாகத்துக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கினார். இப்போ நோவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த உலகத்தை என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன், பெருவெள்ளம் வரப்போகுதுன்னாரு. பெருவெள்ளம் வரப்போகுதுன்ன உடனே யோனா தேவனை விசுவாசித்து பயந்துட்டார். நோவா தேவனை அந்த வார்த்தையை கேட்ட உடனே பயந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஐயோ, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகுதாமே. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், எப்படி நம்ம அவருடைய கட்டளையை விசுவாசிக்கிறோமோ, அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோமோ, அதே போல அவருடைய நியாய தீர்ப்பையும் விசுவாசிக்கணும். நம்ம என்ன தெரியுமா, தப்பா போதிச்சிடுறாங்க, சொல்றாங்க அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி, அப்போ அவருடைய கட்டளை இப்படிலாம் நடக்கணும் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், அது விசுவாசிக்க தேவையில்லை. அப்போ அவருடைய நியாய தீர்ப்பு வருமா, நியாய தீர்ப்பு கட்டாயம் வரும். அப்போ நியாய தீர்ப்பு என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கட்டளை விசுவாசி, அவருடைய வாக்குத்தத்தங்களையும் விசுவாசி, அவருடைய நியாய தீர்ப்பையும் விசுவாசி. நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரும். பாவி மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் இந்த உலகத்திலேயே சந்திக்க வேண்டியது வரும். தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிற பாவியினுடைய உச்சந்தலைவர் உடைப்பார்ன்றார். அப்போ துணிந்து பாவம் செய்யக்கூடாது, கடவுளுக்கு பயப்படணும். இப்போ நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். பயந்து கீழ்ப்படிந்து, நல்லா புரிந்துங்க, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறான், பயப்படுறான், கீழ்ப்படுகிறான், பேழையை உண்டு பண்ணுறான். வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நல்லா புரிஞ்சுங்க, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. எது காணாதது, எது காணாதது? மழையை பார்த்ததில்லை, மழை வரும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ சொல்கிறோம் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. இந்த ஜனங்க விக்கிரகாராதனை பண்ணி விபச்சாரம் பண்ணி அசுத்தமான காரியங்களை செய்தால் முழு தமிழகத்துக்கு என்ன வரும், நியாய தீர்ப்பு வரும். பாவம் செய்கிற நாடு எந்த நாடாக இருந்தாலும், அது ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும், லண்டனாக இருந்தாலும், தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்தித்தே ஆகணும். வரும்னு சொல்லுங்க. எத்தனை பேர் பயப்படுவாங்க? கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஆனால் நோவாவுக்கு இது சொன்ன போது நோவா பயபக்தி உள்ளவனாகி, வாசிக்கிறோம் கவனிங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவரை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படணும். நிறைய பேருக்கு பயப்படுறதில்ல, அஞ்சு நடக்கிறது ரொம்ப நல்லது, கடவுளுக்கு பயந்து நடக்கிறது ரொம்ப நல்லது. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஐயோ உங்களுடைய நியாய தீர்ப்பை நான் கேட்டாக்கா எனக்கு உடம்புலாம் சிலுக்குதுன்றார். என்னுடைய உடம்பு சிலிருக்கிறது, அது வந்துடக்கூடாது, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்போது அவருடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம பயப்படுவது. 119ஆம் சங்கீதத்தில் 120ஆம் வசனம், 119 120 சங்கீதம் 119 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடல் சிலிர்க்கிறது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்கான்னு கேளுங்க. ஆண்டவருக்கு பயப்படுற பயமே கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஐயோ அப்பா திடீர்னு வந்துடும். அவர் கோவப்பட ஆரம்பித்தா நீ தாங்க மாட்டேன். அவர் கோவப்பட ஆரம்பிச்சிட்டார்னா இந்த இந்தியா தாளாது, இந்த உலகம் தாளாது. பாவம் செய்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த உலகம் சந்தித்தே ஆக வேண்டும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த எச்சரிக்கையை நம்ம பெற்றால்
பாவத்தை அவாய்ட் பண்ண முடியும். இந்த எச்சரிக்கையை நீ விசுவாசிக்கலை, ஆண்டவர் கொடுக்குற எச்சரிக்கையை நீ விசுவாசிக்கலைன்னா நீ பாட்டு பாவம் செய்துன்னு இருப்ப. பார்த்துக்கலாம், வராது. சோதேம் குமாரா பட்டணத்தில் இது பாவம் இருந்தது. நிர்விசாரம், விக்கிரகாராதனை, உபச்சாரம், அசுத்தமான காரியங்கள் செய்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சோதேம் குமாரா பட்டணத்தை அழிக்க என்ன பண்ணார்? பிளான் பண்ணார். தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் கிட்ட சொல்கிறாரு, நான் சோதேம் குமாரா பட்டணத்தை அழிக்க போகிறேன், பரிந்து பேசுகிறாரு. உடனே ஆண்டு சொல்கிறார், 10 நீதிமான் இருந்தால் அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன். ஆனால் 10 நீதிமான் இல்லை, எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி நம்ம ஊர் கூட அப்படி தான் இருக்குது, நம்ம உலகம் கூட அப்படி தான் இருக்குது. எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் தான், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதுவும் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க. சில பேரெல்லாம் போலித்தனமாக இருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீதிமானாகிய லோத்தை அவர் காப்பாற்றினார். வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் சோதேம் குமாரா மேலே விழுந்து அது என்ன ஆயிடுச்சு? சாம்பலாக போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. இப்போல்லாம் நம்ம அந்த இடத்த நேராக பார்க்கலாம், அவ்வளோ வசதி இருக்குது. யூடியூப்பில் போட்டிங்கன்னா சோதேம் குமாரா பட்டணம் பார்த்தீங்கன்னா வருது. அதில் ஆராய்ச்சியாளர்கள் பண்ணுறாங்க. பண்ணால் அதில் இன்றைக்கும் கந்தகம் இருக்கிறது. அந்த பூமியில் புல்லு முளைக்கலாங்க. நியாய தீர்ப்பு வரும். நம்ம தப்பு பண்ணால் ஆண்டவர் கோவப்படுவார். ஆண்டவர் கோவப்பட மாட்டார்னு பொய் சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட்டை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவசியம். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் தம்முடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாராம்? கருக்காக்குன்றார். ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு அவர் ஆண்டவர் நம்ம கோவப்பட்டுருவாரோன்னு பயம் இருக்குது. அந்த பயம்தான் நம்மளை பாவத்தை விட்டு விலக பண்ணுகிறது. அந்த பயம் இல்லைன்னா பாவத்துக்குள்ளேயே இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வாழ்வார்கள். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிந்து அதை விசுவாசித்து பாவத்தை விட்டு விலகுவது மிக மிக அவசியம். 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, அவருடைய கட்டளைகளை விசுவாசிப்பது. கட்டளை என்னது? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, விக்கிரகாராதனை பண்ணாதிருப்பாயாக, இதை பண்ணாத, பிறனுக்கு உண்டானது பொருளை இச்சிக்காத, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் ரொம்ப ஜாக்கிரதையாரு, எல்லாம் சொல்கிறார்ல. அதுக்கு அதை விசுவாசித்து அதை கட்டளை கடைபிடிப்பது, ஆண்டவருக்கு பயந்து இருப்பது. ரெண்டாவது என்ன? அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பது, அவருடைய கட்டளைகளை விசுவாசிப்பது, அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிப்பது. மூன்றாவது, அவருடைய நியாய தீர்ப்பை விசுவாசித்தது. அவருடைய நியாய தீர்ப்பை விசுவாசித்து பாவத்தை விட்டு விலகுவது. அடுத்தபடியாக 4வதாக நம்ம பார்ப்போம்னா, அவருடைய இது அடுத்த காரியம். அது என்னன்னா, அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வது. அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தை அறிவதில் விருப்பம் கொள்வது. எந்த காரியமானாலும், நான் இந்த காரியத்தை செய்யலாமா, ஆண்டவருக்கு சித்தம்தானா, நான் இந்த காரியத்தை பேசலாமா, அவருடைய சித்தத்தை தேடுவது. அப்போது அது நம்மளை ஆண்டவரோடு என்ன பண்ணோம்? அவருடைய சித்தத்தை தேடும்போது அவரோடு கூட நம்மளை என்ன பண்ணுகிறது? அது நெருக்கமாக வைக்கிறது. ஆனால் பாவம் செய்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சித்தத்தை தான் செய்கிறாங்க, தேவ சித்தத்தை கிடையாது. தேவனை அறியாதவங்க அவங்க விருப்பத்தை தான் செய்கிறாங்க, கர்த்தருடைய விருப்பத்தை அவங்க செய்கிறதில்லை. அவருடைய கிருபையை அற்றவர்களாக என்ன பண்ணுறாங்க? அவரை விட்டு விலகி போகிறார்கள். அப்போது அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து அதற்கு நம்மளை உட்படுத்தி கொண்டு வாழ்வது. அதில் ரொம்ப ஒரு சில வசனங்களை வாசிப்போம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் தாசனாகிய
காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடினாலே உத்தமமாய் என்னை பின்பற்றபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. வேறே ஆவி உடையவனாய் அவன் என்ன பண்ணான்? காலேப் என்ன பண்ணான்? தான் பார்த்த காரியங்களை விசுவாசிக்கலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசித்தான். மற்ற 10 பேர் என்ன சொன்னாங்க? அங்கே ஈனாக்கின் புத்திரரை பார்த்தோம். அந்த ஜனங்களுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப அற்பமாக இருந்தோம். அந்த தேசத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஐயோ, பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்க, பரிசுத்தமாக வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். வேறு ஆவியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இந்த பாவத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. உலகத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற ஆவி. நமக்கு இன்னைக்கு என்ன காணான் தேசத்தை போய் சுற்றி பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க, எல்லாம் பாவத்தில் வாழுறாங்க. பாவம் பயங்கரமாக தெரியுது, உலகம் பயங்கரமாக தெரியுது. இந்த உலகத்தை பாவத்தை நம்மளால் ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்றாங்க நிறைய பேர். முடியும். எப்படி முடியும்? ஏன் பலத்தில் இல்லை, வேற ஆவி உடையவர்களாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஓசியாவின் புத்தகம் கடைசி வசனம். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர்கள் சிங்கத்தை போல கர்ஜிப்பார், அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் அவர் பக்கம் என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். அப்போது ஆண்டவரோடு நெருக்கமாக வருவதற்கு மிக முக்கியமான காரியம் என்னென்னா சப்மிஷன், அர்ப்பணிப்பது. அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்பது, அவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிப்பது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னென்ன காரியங்கள் இன்றைக்கி என்ன தலைப்பில் படித்தோம்? இன்றைக்கி என்ன தலைப்பு? 3 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எய்ம், அதன் மீது நோக்கமாக இருங்கள், அதை விசுவாசியுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். எய்ம், ஃபெய்த், ஒபீடியன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். எய்ம், have faith and obedience. ஸோ தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்பது நோக்கம் கொள்வது, அதற்காக விசுவாசிப்பது, அதற்கு கீழ்ப்படிவது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதில் மிக முக்கியமாக என்ன காரியம்? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை முக்கியமாய் கொள்வது. பரலோகத்தில் எனக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை, பூமியிலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் பரலோகத்தில் நான் போய் இப்போ கோல்டன் சீட்டை பார்க்கணும், தேவதூதரை பார்க்கணும், இல்லை அவரை பார்க்கணும். அவர் தான் எனக்கு. பூமியில் அவரை தவிர வேறு விருப்பம் இல்லை. என்னுடைய நோக்கம் அதுதான். நான் அவருடைய மகிமைக்காக என்ன பண்ணுவேன்? வாழ்வேன். அப்படி வாழும்போது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வாழும்போது அவரோடு நான் என்ன பண்ணுவேன்? நெருக்கமாக உறவாடி வாழ முடியும். சோ பண்ணுமா எல்லாரும்?